அவங்க அன்னில்ஸ் நான் அப்பப்போ மரத்தில் ஏறிப்பாங்க. அவங்களாம் வந்து மரத்தில் ஏறி உயின்னு கத்துவாங்க. நான் விஜய்க்கு அப்படிப்பட்ட ரசிகன். பச்சங்குத்தி இருக்கேன். படத்துக்கு முதல் நாள் போயிடுவேன். இது எல்லாமே விஜய்ன்ற தனி மனிதர். சொல்லப்போனால் இப்போ எப்படி வந்து ஒரு முதல் காட்சி வந்து என் தலைவனை பாத்திரணும்னு சொல்லி அவங்க அந்த தேட்டருடைய கேட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு எப்படி போகிறாங்களோ அதே மனப்பக்குவத்தில் தான் இங்கேயும் வந்திருக்காங்க. இங்கே வந்து லட்சிய வெறியோடு நாங்கள் ஓடின்னு இருக்கோம். அதனால தான் இங்கே வந்து இவ்வளோ நீட்னஸாக இவ்வளோ இதுவாக எல்லாமே நாங்கள் வந்து பார்த்து பொறுமையாக பண்ணிருக்கோம். அவனுங்கள மாரி தற்கொலை கிடையாது, விஜய் ரசிகர் மாரி தற்கொலை கிடையாது, விசிலச்சாம் கொஞ்சம் கிடையாதுனால அதான் மற்ற எல்லாமே அரசியலாக பார்ப்பாங்க, பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு பார்ப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு இனம் எப்படி வாழணும், ஒரு மனிதன் எப்படி வாழணும், அவனுக்கு அடிப்படை உரிமைகள் எது தேவை அப்படின்னு உணர்ந்து தான் ஒவ்வொருத்தரும் வரான். அண்ணன் சொல்லக்கூடியது என்னென்னா, உன் இனத்தை நேசி, உன் மண்ணை நேசி, உன் மண்ணுக்கும் உன் இனத்துக்கும் துரோகம் விளைவிக்காது. இங்கே நம்ம குப்பையை போட்டு போகிறது இந்த மண்ணுக்கான துரோகம் தான். இங்கே போன வாரம் நடந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு அஜித்தினுடைய படுகொலையை கண்டித்து நடந்தது. ஆனால் வந்திருந்த யாரை நீங்கள் கேளுங்க, எதற்காக நீங்கள் இந்த சிவானந்த சாலைக்கு வந்தீங்கன்னு கேட்டால், நான் என் தலைவனை பார்க்கணும், என் தளபதியை பார்க்கணும். இதுக்கு காரணம் என்னென்னா புரிதல் இல்லை குழந்தைங்களுக்கு. அவங்கள வந்து நம்ம குறை சொல்லிடக்கூடாது, இருந்தாலும் புரிதல் அவங்களுக்கு நிறையா வேணும். இதே சிவானந்த சாலையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரு விஜய் அவர்களும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இன்றைக்கி திரு சீமான் அவர்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. ரெண்டுத்துக்குமான வித்தியாசம், அங்கே என்னென்ன அசம்பாவிதங்கள் நடந்துச்சு, இங்கே என்னென்ன நடக்கலை, இங்கே என்னென்ன ஒழுக்கமான முறையில் கடைப்பிடிச்சாங்க, அதை நோக்கி தான் இந்த காணொலியை வந்து நம்ம பதிவேற்றம் பண்ணோம். இதுலேயும் ஒரு சிலர் வந்து நம்மளை திட்டுறதுக்கு நீ என்ன சீமான் சொம்பா, சீமான் சப்போர்ட்டா, இல்லை சீமான் ஆதரவா அப்படின்றத முன்வைக்கலாம். இதற்கெல்லாம் கடைசியாக ஒரு பதில் இருக்குது. 2 வாரத்துக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அஜித்குமார் அவர்களுக்காக. நிறைய பொது சொத்துகள் சேதம், அப்புறம் மரத்தில் ஏறுறது, இந்த மாதிரி விடயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இப்போ திரு சீமான் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த கொஞ்சம் நேரத்துலேயே இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு அழகாக சுத்தம் செய்கிறதாகட்டும், இந்த நாற்காலிகள் அடுக்கி வைக்கிறதாகட்டும், எந்த ஒரு சேதங்களும் அசம்பாவிதம் நடக்காத ஒரு கூட்டத்தை நடத்தி முடிக்கிறாங்க. என்ன காரணம்னா, அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் இருக்க வித்தியாசம் என்ன, எதனால் இந்த கட்டமைப்பு? இந்த இது வந்து பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் வந்து மக்களுக்கும் நம்ம மண்ணிற்குமான அரசியல், எல்லா உயிர்களுக்கான அரசியல். இது அடிப்படையிலேருந்து அண்ணன் வந்து தெளிவாக எல்லாத்தையும் இது பண்ணும்போது, இந்த மண்ணை நம்ம எப்படி நேசிக்கணும் அப்படின்றது ஒடிப்பையாடு தான் இது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து இது அரசியல் அல்ல, ஒரு ரசிகராக வராங்க, அவங்க செயல்படுறாங்க, அதோட அவள் தான். இங்கே இருக்கவங்க யாருமே ரசிகர்கள் இல்லை, ஒரு கொள்கை, என்னுடைய இனம் எப்படி வாழணும். இப்போ வந்து நான் என்னென்னா, நான் முதல்ல இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு கனவு இருந்தது. இந்த பூமி எப்படி இருக்கணும், என்னை சுற்றி எப்படி இருக்கணும், நான் வந்து யோசிச்சிட்டே இருக்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எங்கேயோ ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா அண்ணன் சீமான் என்ன பேசுனா என்னோட மனச்சாட்சி பேசுறதா பார்த்து அவர் கூட நான் பயணிக்க ஆரம்பித்தேன். 2009 நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் தொடர்ச்சியாக. இன்ன வரைக்கும் யார் இந்த இடத்த விட்டு போனாலும் நான் போக மாட்டேன். ஏன்னா என்னுடைய ஆசை பாசம், இந்த பூமி எப்படி இருக்குன்னு ஆசைப்படணும், அதை தான் வந்து சீமான் அண்ணன் செய்கிறாரு. இங்கே நடக்கிறது அதே தான். ஒவ்வொரு வேலையும் இப்போ நான் எங்கெல்லாம் என்னெல்லாம் செய்யணும் அதை அனைத்தையுமே அண்ணன் செய்ய சொல்கிறாரு. அண்ணனா செய்ய சொல்ல அண்ணன் வழி நடத்துகிறாரு. அதை பார்த்து நாங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக போயிட்டுருக்கோம். இங்கே இப்படி சுத்தம் பண்ணும்போது நாளைக்கு இதிலிருந்து யாரோ ஒருத்தர் தலைவராவோ எம்எல்ஏவோ எம்பியாவோ வந்தால் அந்த பூமி எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கலாம். மற்றதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் தான். மற்ற எல்லாமே அரசியலாக பார்ப்பாங்க, பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு பார்ப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு இனம் எப்படி வாழணும், ஒரு மனிதன் எப்படி வாழணும், அவனுக்கு அடிப்படை உரிமைகள் எது தேவை அப்படின்னு உணர்ந்து தான் ஒவ்வொருத்தரும் வரான். இதில் ஒவ்வொருத்தருமே புதுசாக வந்தால் கூடமே வரவங்க அவங்க பார்த்துட்டு என்னடா அந்த அண்ணன் அவர் செய்கிறாரு, நம்மளும் செய்யணும் அப்படின்ற ஆக்கப்பூர்வமாக வரும்போது இங்கே அவன் பயிற்சி எடுத்துக்கிறான். பயிற்சி எடுத்துகிட்டு போகும்போது அவன் ஊரில் ஒரு இது நடக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல குப்பையை அவனே வந்து சுத்தம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ. அப்படி சுத்தம் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, அந்த பூமி வந்து சுத்தம் அடைகிறது மட்டும் இல்லை, இந்த பூமியில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் இருக்குது. அது அண்ணனோட வளர்ப்பு தாங்க. ஏன்னா விஜய் போன வாட்டி நடத்தினார் இதே இடத்துல. அவருக்கு எந்த கண்டென்ட்டுக்கு வந்தோன்னு அவருக்கே தெரியாது. சாரி வேணும்னாரா வேணான்னாரா அவரே குழப்பத்தில் இருந்தார். அவரோட ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க, இதில் ஏறலாமா இல்லை மரத்தில் ஏறலாமா இல்லை ஸ்டேஜில் ஏறலாமா, இதுதான் அவங்களோட கண்டென்ட்டு. அதனால தான் முதல்ல விஜய் எந்த கண்டென்ட்டுக்கு வர்றாருன்னு அவருக்கே தெரியணும். அதுக்கப்புறம் ரசிகரை உருவாக்கணும், இல்லை அவர் தொண்டரை உருவாக்கணும். அவர் வழியை எப்படியோ அதை தான் பின்பற்றி வருவாங்க. எங்கள் அண்ணனோட நாங்கள் வழியை பின்பற்றுறதுனால தான் இந்த இது கூட்டம் சிறப்பாக நடக்கிறது. நாங்கள் முடிஞ்சோடனே எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சுட்டு போவோம். அதே மாதிரி நாங்கள் பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுப்போம். பின்னாடி போகிறது அந்த இதெல்லாம் இருக்காது. இடையூறாக எதுவுமே பண்ண மாட்டோம். முடிஞ்சோடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போவோம். அதனால் எப்பயுமே பொது சொத்தம் நம்ம சொத்து மாதிரி தான். அது போய் இது மேலே ஏறலாமா, மரத்து மேலே ஏறலாம், அங்கேருந்து கீழே குதிச்சு எதுக்கு அது தேவையில்லாது. அவருக்கும் தேவையில்லாது, அவர் ஆரம்பிச்சு அவர் தலைவருக்கும் கெட்ட பேர் தான் அது. புரியுதுங்களா? ஆமாம், அதை தான் சொல்கிறேன். முதல்ல அவர் உணர்வாக இருக்கட்டும், அப்புறம் ரசிகர் உணர்வாக இருக்கட்டும். எங்கள் அண்ணன் உணர்வாக இருக்கிறாரு, அதை பின்பற்றி நாங்களும் உணர்வாக இருப்போம்.
அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் இருக்க கட்டமைப்பு என்ன, எதனால் அந்த கட்சி கேட்குறேன்னா புதுசாக மாற்றம்னு வந்திருக்காங்க, ஆனால் வந்ததுலேயுமே இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. என்ன வித்தியாசங்க ரெண்டு கட்சிக்கும்? இல்லை நான் நாம் தமிழர் கட்சி தான். அதாவது எப்படின்னா வித்தியாசம் வந்து அண்ணனோட வளர்ப்பு தான், புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு தலைவரோ ரசிகர் மன்றங்களை வச்சு நம்ம பண்ணோன்னா அந்த ஒரு அரசியல் புரிதல்ன்றது இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து அண்ணன் கட்சி தொடங்கும் காலத்துலேருந்தே ஒரு அடிப்படை அரசியல் மாற்றம்னு வந்து நிற்கிறாங்க. தொண்டர்கள் வந்து எப்படி இருக்கணும், அரசியல் தொண்டர்கள்னாலுமே அரசியல் எதற்கானது, இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற இப்போ இந்த இடம்னா சுற்றுச்சூழல் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்களாம் அதை கடைப்பிடிப்பாங்களான்றது தெரியாது. ஆனால் எப்படின்னா வந்து எங்களோட கட்டமைப்பு வந்து இராணுவ கட்டமைப்புனே. நாங்கள் வந்து பிரபாகரனோட பிள்ளைகள், திரைக்கவர்ச்சியோ இல்லை திரை சார்ந்த மாதிரி நாங்கள் ரசிகர்கள் கிடையாது. எங்களோட பிரபாகரனோட நாங்கள் வந்து பிள்ளைகள். நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் எங்களுக்கு எப்படி வழி நடத்தினார்னா இராணுவ கட்டமைப்பு. எங்களுக்கு இப்படி தான் ஒழுக்கம், எடுத்த உடனே உறுதிமொழி, அகவணக்குன்னு சொல்லும்போது எல்லாமே அமைதியாக இருப்போம். எங்கள் அண்ணன் ஒரு தரையும் பிரபாகரன் சொல்லும் போதும் ஒரு ஆர்ப்பரிப்பு எல்லாமே இருக்கும். அதேமாதிரி இந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு இதை நாங்களே இந்த இருக்கை எடுத்து வச்சுட்டு அந்த குப்பைகள்லாம் எடுத்து நாங்களே போட்டுருவோம். ஆனால் அவங்களும் சொல்கிறாங்களே ராணுவ கட்டமைப்போடு இருக்கணும்னு விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி பல சம்பவங்களும் நடக்குது. என்ன அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. அவங்க அந்நியர்ஸ்னா அப்பப்போ மரத்தில் ஏறிப்பாங்க. அவங்களாம் வந்து மரத்தில் ஏறி உயின்னு கத்துவாங்க. கொடி என்னைக்குன்னா ஒரு கட்சியின் கொடியை வந்து என்றைக்கு வந்து அவதூறாக பயன்படுத்தக்கூடாது. ஒரு தலைவர் மேலே வீசுகிறதோ அதை காலில் போட்டு மிதிக்கிறதோ அந்த மாதிரி எந்த செயலுமே இருக்கக்கூடாது. ஒரு ஒழுக்கன்னா எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா இல்லையா, ஒரு கட்சி கொடினா ஒரு ஒழுக்கம் இருக்கும், ஒரு நடைமுறை எப்படி பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, எல்லாமே தெரியும். அந்த மாதிரி கட்டமைப்பு தான். அவங்க சினிமா கட்சிலாம் அந்த மாதிரி தான், ரசிகர்கள் தானே, அனில்ஸ் தானே, அப்படி தான் இருப்பாங்க. அப்போ மரத்தில் தாவுவாங்க, ஓடுவாங்க, ஒட்டியாருவாங்க, உயின்னு விசில் அடிப்பாங்க. ஒரு ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு அரசியல் தலைவனால் இந்த நிலமும் வளமும் காக்கப்படணும்னு நோக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரால் வளர்க்கப்படுற பிள்ளைகளுக்குமான வேறுபாடு இருக்குது. இப்போ எப்படி வந்து ஒரு முதல் காட்சி வந்து என் தலைவனை பாத்திரணும்னு சொல்லி அவங்க அந்த தேட்டருடைய கேட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு எப்படி போகிறாங்களோ அதே மனப்பக்குவத்தில் தான் இங்கேயும் வந்திருக்காங்க. இப்போ போன வாரம் நடந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு அஜித்தினுடைய படுகொலையை கண்டித்து நடந்தது. ஆனால் வந்திருந்த யாரை நீங்கள் கேளுங்க, எதற்காக நீங்கள் இந்த சிவானந்த சாலைக்கு வந்தீங்கன்னு கேட்டால், நான் என் தலைவனை பார்க்கணும், என் தளபதியை பார்க்கணும். யாராவது இங்கே காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்துக்கு நீதி கிடைக்கணும், அந்த நீதியை நிலைநாட்டுறதுக்காகத்தான் நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறோம் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கட்டும். அது கிடையாது. அண்ணன் சொல்லக்கூடியது என்னென்னா, உன் இனத்தை நேசி, உன் மண்ணை நேசி, உன் மண்ணுக்கும் உன் இனத்துக்கும் துரோகம் விளைவிக்கார். இங்கே நம்ம குப்பையை போட்டு போகிறது இந்த மண்ணுக்கான துரோகம் தான். இங்கே இருக்கக்கூடிய செடிகளை உடைக்கிறது நம்ம மண்ணுக்கான துரோகம் தான். அப்போ நமக்கான ஒருத்தர் வந்து ஒரு நம்பி ஒரு குறைந்த ஒரு வாடகைக்கு போட்டு தான் அவர் ஒரு தொழில் நடத்துகிறார். அந்த சேரை எடுத்து உடச்சி போட்டால் அவருக்கு என்ன நட்டவர்? திருப்பி அவருக்கு நம்ம தான் கொடுக்கணும். ஒருவேளை ஒரு பிரச்சனையாகுதுன்னா நம்ம தான் அந்த பொருளை அவருக்கு ஈடு கொடுக்கணும். கொடுக்க முடியலைன்னா அந்த மக்கள் நம்மளை எப்படி நம்புவாங்க? அடுத்த முறை ஒரு சேர் போடுங்க அப்படின்னா அவர் நம்பி போடுவாரா? இப்படி விட்டுட்டு போவாரா? விட மாட்டார். இதுதான் அண்ணன் சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் அவர்களுக்கும் நமக்குமான வேறுபாடு. இந்த விடுதலை படத்தில் வரும் இல்லையா, ஒரு நடிகனால் வந்து ரசிகர்களை தான் உருவாக்க முடியும், ஒரு நல்ல தொண்டர்களை உருவாக்க முடியும், அந்த மாதிரி தான். என்ன காரணம்? அப்படி சீமானவர்கள் என்ன சொல்லி தான் வளர்க்குறாங்க இந்த கட்சி தொண்டர்கள் இவ்வளோ கட்டமைப்போடு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதில் வந்து ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எங்களை வளர்த்தின விதம் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து அவரை நோக்கி ஆரம்பத்துலேருந்து வந்திருப்பாங்களே, அதாவது 2009 2010 வந்தவங்களுமே, அவங்க வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு உள்ளே வந்து ஒரு இன உணர்வோடையும் அந்த சமூகத்து மேலே ஒரு பற்றோட தான் வந்திருக்காங்க. சீமான் ஒரு பெரிய நடிகன்றதுக்காகவோ இல்லை சீமான் பெரிய இயக்குனர், வெற்றி படங்கள் கொடுத்த பெரிய இயக்குனர், அதனால் அவர் கூட போகிறோம் அப்படின்றனால வந்தவங்க கிடையாது. அவங்க ஒரு நோக்கத்தோடு வந்தாங்க. எல்லாருமா சேர்ந்து அந்த நோக்கத்தை செழுமைப்படுத்தி ஒரு ஒழுங்கை கொண்டுட்டு வந்தாங்க. இந்த ஒழுங்கு வந்து ஒரு உணர்வு ரீதியாகவும் ஒரு ஒழுக்கத்தினால தான் வரும். சும்மா ரசிக மன்றம் சேரும்போது வந்து இந்த தேட்டரில் பேப்பர் கிழிச்சு போடுற புத்தி இருக்குல்ல, அதுதான் வந்து அது மாநாட்டில் அப்படி தான் நடந்துச்சு. திரைக்கவர்ச்சி தரைக்கு வந்தால் இப்படி தான் நடக்கும். என்ன அவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் கட்சியில் இருந்து? முதல்ல அவங்க வந்து ரசிகராக இருக்கிறது வந்து ஒரு தகுதி இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு இதில் பார்த்து யாரோ ஒருத்தர் சொன்னான்னு, நானும் விஜய்க்கு தான் சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ முரண்பாடு போல, யாருக்கு வந்து அந்த பொறுப்பு போடணுன்னு. நானும் ரசிகர்லேருந்து அவங்க ரசிகன் அப்படின்றாரு. அப்போ அதை தான் அவங்க இதை பார்க்கணும். நான் எவ்வளோ நாளாக ரசிகனாக இருந்தேன், நான் விஜய்க்கு அப்படிப்பட்ட ரசிகன், பச்சம் குத்தி இருக்கேன், படத்துக்கு நாள் போயிடுவேன். இது எல்லாமே விஜய்ன்ற தனி மனிதர். சொல்லப்போனால் ஒரு கலைஞன்றவர் ஒன்று அந்த கலைக்காக இருக்கணும், இல்லை மக்களுக்காக இருக்கணும். விஜய் அவர்கள் வந்து மற்றவரோட கருத்துக்களை, மற்றவர்களோட சிந்தனைகளை வெளிப்படுத்தின ஒரு நடிகர். அவருக்குன்னு சொந்தமாக அவருக்கு என்ன கருத்துன்னு இருக்கிறதோ அவர் இன்ன வரைக்கும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது அவரை நோக்கி ஒரு பட்டாளம் போகுது அப்படின்னா வந்துட்டு அது வெறும் ரசிகர் மனப்பான்மையில் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த ரசிகர் மனப்பான்மை அதை எல்லாத்தையும் வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல ரசிகை அப்படின்றத தீர்மானிக்கிறதுல தான் வந்து இருப்பாங்க. அதனால வந்து விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசமே வந்துட்டு அவங்களோட நோக்கம் எப்படி இருக்குது, அவங்களோட உளச்சான்று எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் இருக்குது. அரசியல் பார்வைன்றது வேறு. இங்கே வந்து லட்சிய வெறியோடு நாங்கள் ஓடின்னு இருக்கோம்.
அதனால தான் இங்கே வந்து இவ்வளோ நீட்னஸாக இவ்வளோ இதுவாக எல்லாமே நாங்கள் வந்து பார்த்து பொறுமையாக பண்ணியிருக்கோம். அவனுங்கள மாரி தற்குறி கிடையாது, விஜய் ரசிகர் மாரி தற்குறி கிடையாது, விசிலச்சாம் குஞ்சு கிடையாது. நாங்கள் வந்து தலைவர் பிரபாகரனையும் அண்ணன் சீமானையும் ஏற்றுக்குன்னு வரோம். எங்களோட கொள்கை பாதை வேறு, லட்சிய பாதை வேறு. அவங்கள மாரி ரசிகர் பட்டாளம் கிடையாது, விசில் அடித்த குஞ்சாங்க கிடையாது. ஏன்னா நாங்கள் அண்ணன் சீமானோட வளர்ப்பு நாங்கள் எப்படி இருக்கோம், இந்த கூட்டத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள். இங்கே வந்து ஒரு பாட்டில் கூட பாருங்கள் இருக்காது, அவ்வளோ நீட்னஸ், அவ்வளோ இதாக போகும். ஆனால் அந்த விசில் அடித்தாங்க குஞ்சானுங்க போட்டானுங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் வச்சானுங்க தாவைக்கால. ஏன்னா அவங்களோட என்ன சொல்கிறது தற்கொலைங்க, அதுங்க தற்கொலைக்கும் கொள்கை போராளிக்கும் வித்தியாசம் இருக்குது. எங்களுடைய அண்ணன் செந்தமிழ் சீமான் சொல்லி கொடுத்தது அதுதான். ஒழுக்கமாக இருக்கணும், பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது, வருகிற பெண்களையும் ஏறெடுத்து பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு குப்பை இருந்தாலும் ஒரு பாலித்தீன் பை இருந்தாலும் அதை நான் பாதுகாக்கணும். அதை எடுத்து என்னுடைய ஓரம் அப்புறப்படுத்துறது தான் என்னுடைய வேலை. இதே தானே திரு விஜய் அவர்களும் அறிக்கை மூலமாக சொல்கிறாங்க, நிறைய தனியாகவும் சொல்கிறாங்க தொண்டர்கள் இப்படி தான் இருக்கணும்னு. அதை மீறியும் அவங்க இருக்க மாட்டாங்களே, என்ன காரணமாக? அதுக்கு காரணம் என்னென்னா புரிதல் இல்லை குழந்தைங்களுக்கு. அவங்கள வந்து நம்ம குறை சொல்லிடக்கூடாது, இருந்தாலும் புரிதல் அவங்களுக்கு நிறையா வேணும். ஏன்னா இப்போ தான் வராங்க, ரசிகராக தான் வந்திருக்கிறாங்க. இனிமேல் அவங்க ஓட்டு உரிமை வாங்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணன் கூட அவர் விஜயோட பயணிக்கணும், அவர் என்ன கொள்கை வச்சுருக்காருன்னு பார்க்கணும். சில விஷயம் நிறையா இருக்குது, அவங்களாம் இன்னும் வளரணும். ஆனால் அவங்கள தவறாக சொல்லிடக்கூடாது. இனிமேலும் செந்தமிழ் சீமான் அண்ணன் நடத்துகிற போல் அவங்களும் ஒழுக்கமாக இருந்தால் எல்லாருக்குமே நல்லது. அவர் செஞ்சாலும் அவங்கள ஒரு குழந்தைகளாக தான் பார்க்குறேன். ஆமாம், உண்மையாக அவங்கெல்லாம் நம்ம தம்பிங்க தானே, தவறு கிடையாது. நன்றி நன்றி. முதல்வர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் வந்து நம்ம ஒரு ஒப்பீடு செஞ்சுருந்தோம். அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி திரு விஜய் அவர்களும் இந்த சிவானந்தா சாலையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை, அதாவது திருப்போணத்தில் உயிர் நீத்து அஜித்குமார் அவர்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. இன்றைய தினம் திரு சீமான் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் செம்மணி படுகொலை வந்து நீதி வேணும் அப்படின்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து இன்றைக்கி வந்து இங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. இதுக்கு என்ன வித்தியாசம், அதாவது திரு விஜய் அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? திரு விஜய் அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் நிறைய வந்து இந்த பொது சொத்துக்கள் சேதம், இந்த நாற்காலிகள் வந்து உடைக்கிறது, அப்புறம் இந்த மரத்தில் ஏறுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. அதே நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் இவங்க ஒரு ஒழுக்கமான முறையில் நடந்துக்கிற இந்த ஒரு கட்டமைப்பை நம்ம பார்க்க முடியுது. இதற்கு என்ன காரணம், எதனால் இந்த கட்டமைப்பு நாம் தமிழர் கட்சியில் உருவாகிருக்கு அப்படின்ற கேள்வி தான் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள்கிட்டையும் சீமான் அவர்களுடைய தம்பிகள்கிட்ட வந்து நம்ம முன் வச்சிருந்தோம். நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சீமான் அவர்களுடைய தம்பிகள் எல்லாருமே வந்து ஒருமித்த கருத்தாக சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, அவர்கள் வந்து ரசிகர்கள் விஜய் அவர்களை வந்து ஒரு பிராண்டாக பார்க்குறாங்க, ஒரு உச்ச நட்சத்திரமாக பார்க்குறாங்க. நாங்கள் வந்து அப்படி இல்லை. சீமான் அவர்கள் வந்து அவருடைய கொள்கைகளையும் தத்துவங்களையும், இங்கே தமிழ் மண்ணிற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், இங்கே இயற்கை வளங்கள் வந்து அழிக்கப்படுவதையும் ஒரு உணர்வுபூர்வமாக எங்களுக்கு கடத்துகிறாங்க. நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து உணர்வின் வெளிப்பாடு, உணர்வுபூர்வமான செயல்கள் தான் எங்களுடைய செயல்கள். அதனால தான் வந்து நாங்கள் இயற்கையை நேசிக்கிறோம், இங்கே இருக்க இடத்த நேசிக்கிறோம், எங்கள் வீட்டை எப்படி நேசிப்போமோ அந்த மாதிரி இங்கே இருக்க இடத்த நேசிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு சார்ந்த விடயங்களை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ நம்மளையுமே வந்து நம்ம ஒரு சார்பாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் கூட வந்து நீங்கள் திட்டலாம், இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மளுடைய கோரிக்கை வேண்டுகோள் என்னென்னா, ஒரு இளைய சமுதாயம் வந்து ஒரு அரசியலை நோக்கி, ஒரு மாற்று அரசியலை நோக்கி போகுது அப்படின்னும் போது திரு சீமான் அவர்களும் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதே இடத்துல திரு விஜய் அவர்களும் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் மாற்றமாக இருக்கும்போது யார் மாற்றத்திற்கான வேலைகளை பண்ணுறாங்க, யார் வந்து இளைஞர்களை சரியாக வழி நடத்துகிறாங்க? இப்போ விஜய் அவர்கள் வந்த இடத்துல நிறைய கூட்டங்கள் இருக்குது, நிறைய பெரிய கூட்டம், அதனால தான் இந்த சேதங்கள் அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லலாம். அவ்வளோ பெரிய கூட்டங்கள் இருந்தாலுமே அந்த கூட்டத்தை விஜய் அவர்கள் எப்படி கட்டுக்கோப்பாக ஒரு இராணுவ கட்டமைப்போடு எப்படி வழி நடத்துகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை வந்து விஜய் அவர்கள் சரியாக பண்ணணும் அப்படின்ற வேண்டுகோளுக்காக தான் இந்த காணொலியை வந்து நம்ம இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். திரு சீமான் அவர்களை எவ்வளோ ட்ரோல் பண்ணி வேணாலும் வீடியோ போடலாம், அவர் இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்னு நம்ம துண்டு காணொலிகளாக நம்ம வந்து கட் பண்ணி ஷேர் பண்ணலாம், சமூக வலைத்தளங்களை வந்து பரப்பலாம். அதே திரு சீமான் அவர்களை பரப்புறவங்களுக்கு நம்ம வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் கோரிக்கை என்னென்னா, இந்த விஷயத்தையும் பரப்புங்க. திரு சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் பாருங்கள். ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டத்தை எந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டுக்கோப்பாக, ஒரு ஒழுக்கமாக, ஒரு அரசியல் கட்சின்னா இந்த அளவுக்கு தான் இராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பையும் உருவாக்கி வச்சுருக்காருல, அதையும் வந்து நீங்கள் பரப்புங்க. பரப்புறது மட்டும் இல்லாமல் எந்த கட்சி புதுசாக தோன்றனாலும், அது விஜய் கட்சி ஆகட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்சிகளாகட்டும், எந்த கட்சி தோன்றினாலும் ஒரு அரசியல் கட்சினா இப்படி தான்ப்பா கட்டுக்கோப்பாக இருக்கணும், பெண்களை மதிக்கணும், நம்ம வந்து போகிற இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும், பொதுமக்களோட சொத்துக்களை வந்து சேதப்படுத்தக்கூடாது, பொதுமக்களுக்கு வந்து இடையூறு செய்யக்கூடாது, இந்த மாதிரி அந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வந்து நடந்துக்கிறாங்கல்ல கட்டுக்கோப்பா, அந்த விஷயத்தை மற்ற கட்சியினரும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். இது தமிழக அரசியல் களத்தில் வந்து எல்லா கட்சியும் வந்து இதை பின்பற்றணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளுக்காக தான் வந்து இந்த காணொலியை வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இதை தாண்டியும் நீங்கள் என்ன ஒப்பிட்டு எதோட ஒப்பிட்டு வேணாலும் நீங்கள் திட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை கமெண்ட் பண்ணுறதாலும் சரி, உங்களோட விருப்பம். நமக்கு தேவை மாற்றம்னு வரவங்க மாற்றமாக இருக்கணும், ஏமாற்றமாக இருக்கக்கூடாது.